ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் பதிவு என்னென்னா, இன்று சனி மகா பிரதோஷம். ரொம்ப நல்ல நாள். இன்றைக்கி இந்த வருஷத்தோட முதல் பிரதோஷம். ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகும்பொழுது அபிஷேகத்துக்கு சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு சில பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது என்னென்ன பொருட்கள் வாங்கினா என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பால் வாங்கி பாலால் அபிஷேகம் பண்ணுறதுக்காக நீங்கள் பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் மேம்படும். அது மாதிரி தயிர் வாங்கி நீங்கள் அபிஷேகம் பண்ண தயிர் வாங்கி நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் சேர்ந்து தயிர் வாங்கி அபிஷேகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதாவது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு, கணவர், மனைவி அனைவருக்கும் நீண்ட ஆயுளோட நல்லா வாழ்வீங்க. சந்தனம் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் பெண்களுக்கு. அது மாதிரி திருமஞ்சன பொடின்னு ஒரு பொடி அபிஷேகம் கொடுப்போம். அந்த பொடி வாங்கி அபிஷேகம் கொடுத்தோம்னா வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும். அது மாதிரி விபூதி அபிஷேகம் கொடுத்தா வாழ்க்கையில் உள்ள வறுமைகள்லாம் நீங்கிரும். தேனால் அபிஷேகம் வாங்கி பண்ணி நம்ம அபிஷேகம் பார்த்தோம்னா வாழ்க்கையில் இனிப்பான சம்பவங்கள் அனைத்து நடைபெறும். அருகம்புல் வாங்கி அர்ச்சனை பண்ண கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் வேரோடு அறுக்கப்படும். அது மாதிரி வில்வ இலைகள் வாங்கி அர்ச்சனை பண்ண கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வங்கள் சேரும். வில்வம் இருக்கும் இடத்தில் செல்வங்கள் அதிகரிக்கும். வில்வ இலை அர்ச்சனை பண்ண கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வில்வ இலை அர்ச்சனை பண்ண இலையை வாங்கிட்டு நீங்கள் பணம் வைக்கிற ஒரு பாக்ஸ்லையோ உங்கள் பீரோலையோ இல்லை உங்கள் பர்ஸ்லையோ வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வில்வத்துக்கு அவ்வளவு மதிப்பு. வில்வம் இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கும். அதை மறந்துடாதீங்க. அது மஞ்சள் பொடி வாங்கி நீங்கள் அபிஷேகம் பண்ண கொடுத்தீங்க உங்கள் வீட்டு குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். அது மாதிரி நிறைய இருக்குது அபிஷேக பொருட்கள் வாங்கி நீங்கள் ஒன்று கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி தான் அதிகரிக்கும். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் தோட்டம் துறவு செல்வாக்கோட ஒரு பண்ணை வீடு அமைத்து வாழ்கிற அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவன் கொடுப்பான். அது மாதிரி எல்லா விதமான செல்வங்களும் கொடுக்கறதுக்கு தான் இறைவன் காத்திருக்கார். பிரதோஷ நேரத்தை தவற விட்டுறாதீங்க. நீங்கள் பிரதோஷ நேரத்தில் போங்க, அமைதியாக இருந்து சாமி கும்பிடுவாங்க. யாராவது சுவாமியை மறைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அவங்களை சத்தம் போடாதீங்க. அமைதியாக இருந்து கும்பிட்டாதான் உங்களுக்கு பலனே கிடைக்கும். அவங்க சாமி பார்க்குறாங்களா, பார்த்துட்டு போகிறாங்க, விட்டு கொடுத்து போங்க. ஆனால் உங்களுக்கு தான் அந்த பலன் அதிகமாக கிடைக்கும். அதனால் மனசுக்குள்ளே ஓம் நமக் சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, பெரிய முன்னேற்றம் இருக்குது. அந்த நந்திகிட்ட போய் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிஷப வாகனம் சாமியை அம்பாளையும் சிவனையும் சுமந்து வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருப்பாங்க கீழே. அந்த ரிஷப வாகனத்தை அந்த நந்தியை போய் அமுக்கிறது, இருக்க பிடிச்சி அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இவங்க நின்று விடவே மாட்டாங்க. அந்த காதில் நம்ம பிரச்சனையை சொல்கிறோம் சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனசார உட்காந்து சிவன் கோயிலில் ஒரு இடத்துல ஒரு மூலையில் உட்காந்து நீங்கள் மனசார உங்கள் வேண்டுதலை சொன்னாலே நந்தியம்பெருமான் செவி கொடுத்து கேட்டு சிவபெருமான்கிட்ட சொல்லிடுவார். நீங்கள் நந்தியை போய் அமுக்கி மேற்கொண்டு பல பிரச்சனை உருவாக்குறதுக்கு அப்படி பண்ணினாலே பாவம் தான் சேரும் உங்களுக்கு. அதனால் யாராவது நந்திகிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் வழி விட்டு தனியாகவே நில்லுங்க. அவங்க வேண்டி முடித்த பிறகு நீங்கள் வேண்டலாம். அதனால் இறைவனை நந்தியை இருக்க பிடிச்சி பண்ணுறது மகா பெரிய தப்பு. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணி பாருங்கள்.